உக்கிரன் கோட்டை அகழ்வாராய்ச்சியில் 1200 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட பாண்டியர் கால பழம்பெரும் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் திருநெல்வேலி மாவட்டம் உக்கிரன் கோட்டையில் பாண்டியர்களின் கோட்டை அமைக்கப்பட்டது. ஆனைமலையில் உள்ள கல்வெட்டில் களக்குடி நாட்டு கரவந்தபுரம் என்னும் சொல் உக்கிரன் கோட்டை களக்குடியின் கீழ் முக்கிய கோட்டையாக திகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரித்திர சான்றுகள் நிறைந்த உக்கிரன் கோட்டையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடம் முற்கால பாண்டியர்களுடைய ஒரு கோட்டை பகுதியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருந்திருக்கு. அதுக்கு நிறைய கல்வெட்டு செய்திகளும் நல்ல செப்பேட்டுலேயும் இந்த செய்தி இருக்குது. இந்த கபாடபுரம் அப்படிங்கிறது இந்த ஊரை பற்றி ஒரு செய்தி கல்வெட்டுலேயும் செப்பேடுலேயும் இருக்குது. இப்போ நான் உள்ளேருந்து வரும்போதே நாங்கள் பார்க்குறோம், இது ஒரு கோட்டை சுவர்லாம் தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு கோட்டை பகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அதனால் ஒரு முற்கால பாண்டியருடைய ஒரு பகுதியை, ஒரு கோட்டையை நம்மளால் வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக இந்த ஆய்வை எங்கள் துறை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆய்வில் பல்வேறு அரிய பொருட்கள் கிடைத்துள்ளதாகவும், பாண்டியர் கால சுடுமண் சங்கு பொம்மை, இரும்பு தாது, சங்கு வளையல்கள் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மொத்தம் 5 இடம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5 இடத்துலையும் செலக்ட் பண்ணும்போது அதிகமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்ட் ஷர்ட்ஸு, ரூஃபிங் டைல்ஸு, பீட்ஸு, பேங்கிள்ஸு, தென் அயன் ஸ்லாகு, ஸ்டோன், டெரக்கோட்டா ஃபிகர்ஸு, மற்றபடி இதுதான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற பொருள். மேலும் இந்த ஆராய்ச்சியில் 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையில் சீனாவுடன் வர்த்தகம் நடைபெற்றதை உணர்த்தும் வகையில் சீன மண்பாண்ட துண்டுகள் கிடைக்க பெற்றுள்ளன. தொல்லியல் துறையினர் இங்கு தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள உள்ள நிலையில் மேலும் முக்கியமான பாண்டியர்கால சரித்திர சான்றுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.